ஹாய் guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஆன்கோயிங் கொரியன் ட்ராமா. இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கும்போது இதுதான் கதையாக இருக்குமோன்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த எபிசோடோட லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க பாருங்க, அங்கிருந்து தான் கதையே ஆரம்பிக்கும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல 1993 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் வேத்து விறுவிறுத்து ரொம்ப டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்ப அங்க ஒரு டாக்டர் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு போல. அதனால அங்க இருக்க எல்லாருக்குமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. அப்போ அங்க டென்ஷனா உட்காந்துட்டு இருந்த அந்த ஆளு திடீர்னு இந்த டாக்டரை கத்தி வச்சு அட்டாக் பண்ண வரான். இதை பார்த்து அந்த டாக்டரோட பொண்ணு ரொம்பவே பயப்படுது. இந்த பொண்ணு பயப்படுறத பார்த்து அவனாலையும் அவங்கள அட்டாக் பண்ண முடியல, ரொம்பவே தயங்குறான். அப்ப கரெக்டா அந்த டாக்டர் பக்கத்துல இருந்த ஒருத்தர் இவனை தடுக்க அவன் கையில் இருந்த கத்தி கீழே விழுந்துருது. அப்போ செக்யூரிட்டி எல்லாரும் வந்து இவனை இழுத்துட்டு போறாங்க. அப்போ அந்த பக்கமா வந்த ஒரு நர்ஸ் இங்க நடக்கிறத பார்த்த பயத்துல கையில் இருந்து ஆபரேஷன் யூஸ் பண்ற கத்தி எல்லாத்தையும் கீழே போட்டுறாங்க. இது பார்த்து இந்த ஆளும் செக்யூரிட்டி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு வந்து அதுல ஒரு கத்தி எடுத்து மறுபடியும் அந்த டாக்டரை அட்டாக் பண்றான். இவன் அட்டாக் பண்ணதுல அந்த டாக்டருக்கு எதுவுமே ஆகல, அந்த பொண்ணோட கையில தான் கிழிச்சிருது. அந்த சின்ன பொண்ணு மேல இருக்கிற ரத்தத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவன் சுய நினைவுக்கு வரான். அதுக்கப்புறம் நாம இப்படி பண்ணிட்டுமே நினைச்சு ஒரு மாதிரி பார்க்க அப்ப அங்க வந்து செக்யூரிட்டி எல்லாரும் இவனை பிடிச்சி கீழே போட்டு அமர்த்துறாங்க. அப்போ அந்த ஆளு ஒரு அழுகு அழுவான் பாருங்க, அதுல அவ்வளவு தவிப்பும் வலியும் தெரியும். அப்படியே அங்க கட் பண்ணி அடுத்து 2023 காட்டுறாங்க. இவரு தான் இந்த டிராமாவோட ஹீரோ. ஏதோ ஒரு அட்ரஸை திரும்ப திரும்ப படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டு அந்த பேப்பரை சுருக்கி அவரோட வாய்க்குள்ளேயே போட்டு மென்னுட்டு இருக்கு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. அந்த பக்கம் பேசுறது ஒரு லேடி தான். என்னன்னு கேக்குறாங்கன்னா, நீ அங்க போயிட்டியான்னு கேக்குறாங்க. இவரும் நான் ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கேன்னு சொல்றாரு. சரி வேலை முடிஞ்சதும் யாருமே இல்லாத ஒரு ரிமோட் ஏரியா பக்கம் போயிரும்னு அந்த லேடியும் சொல்ல, இந்த டைம் இல்லையான ஹீரோ கேட்க, ஆமா இந்த டைம் தான் கரெக்டா இருக்கும்னு அந்த லேடியும் சொல்றாங்க. இல்ல அன்டைம் ஆயிடுச்சு அதானு பேசிட்டு இருக்கும் போதே அந்த சைடு ஒரு போலீஸ் கார் வருது. போலீஸோட கார் வரத பார்த்த ஹீரோவும் அடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு நானே கால் பண்றேன்னு பதட்டமா சொல்லிட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறான். இதுல இருந்தே தெரியுது ஹீரோ ஏதோ சம்பவம் பண்றதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல. ஹீரோ காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போதே மறுபடியும் அந்த லேடி கிட்ட இருந்து கால் வருது. இவனும் அட்டன் பண்றான். ஏன் என்னாச்சு, எதுக்காக காலை கட் பண்ணேன்னு கேட்க, உனக்கே தெரியும் நல்ல காரணமா இருக்காதுன்னு. இப்படி நீ தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்னால இங்க எதையுமே கரெக்டா பண்ண முடியாதுன்னு போன்ல பேசிட்டு ரோட பார்க்காம காரை ஓட்ட. அப்ப அங்க ஒரு குட்டி பொண்ணு காருக்கு முன்னாடி வர ஹீரோவும் 2 அடி தூரத்திலேயே பிரேக் போட்டுறான். அந்த பொண்ணு மேல ஹீரோவோட கார் படவே இல்ல. அந்த பொண்ணு ஹீரோவை திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மயக்கம் போட்டு விழுந்துருது. ஹீரோவும் நாம தான் அந்த பொண்ணு மேல காரை வச்சு அடிச்சிட்டோங்கிற பயத்துல இங்க என்ன நடந்துச்சுங்கிறத கவனிக்காம தலையை குனிஞ்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன நேரம்டா இதுன்னு இறங்கி வந்து சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு இருக்க. மறுபடியும் அந்த லேடி கிட்ட இருந்து கால் வருது. ஏன் என்னாச்சுன்னு கேட்க, இங்க ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு சின்ன பொண்ணு திடீர்னு என் கார்ல வந்து விழுந்து அடிபட்டு மயக்கம் போட்டுருச்சுன்னு சொல்ல, என்னது புரியல, மறுபடியும் சொல்லுன்னு அந்த லேடி சொல்ல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ போய் அந்த பொண்ணோட ஃபேஸையும் அவங்க கிட்ட ஒரு போட்டோ இருக்கு அதையும் வச்சு பாக்குறான். அந்த போட்டோல இருக்க அதே பொண்ணு தான் இந்த பொண்ணு. இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகி அந்த லேடிக்கு கால் பண்ணி இந்த பொண்ணு அதே பொண்ணு தான் சொல்றான். அட இப்ப என் கார்ல வந்து விழுந்து மயக்கம் போட்டால அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம கிட்னாப் பண்ணலாம்னு நினைச்சோம்ல அதே பொண்ணு தான் சொல்றான். தலைவன் இவ்வளவு நேரம் இந்த பொண்ணை கிட்னாப் பண்றதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் போல. அடுத்து ஹீரோ அந்த பொண்ணு அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அந்த பொண்ணு இன்னும் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கல. ஹீரோவும் கடவுளேன்னு தலைமையில கையை வச்சு உட்காந்துட்டு இருக்கு. அப்போ கரெக்டா அந்த லேடி கிட்ட இருந்து கால் வருது. இவனும் அட்டன் பண்றான். அந்த பொண்ணு எப்படி இருக்கா, கண்ணு முழிச்சிட்டாலான்னு கேக்குறா. இல்ல இன்னும் கண்ணு முழிக்கல, நான் வேணா அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகட்டான்னு கேக்குறான். என்னது அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறியா, யோசிச்சுதான் பேசுறியான்னு அந்த லேடியும் சொல்ல, ஆமா அந்த பொண்ணுக்கு ஒருவேளை அடிபட்டு இருந்தா என்ன பண்றது, நீ தானே சொன்ன அந்த பொண்ணுக்கு எங்கேயும் அடிபடலன்னு, இப்ப இப்படி சொல்ற, உன்ன மாதிரி ஒரு வீக்கானால நான் பார்த்ததே இல்ல, அந்த பொண்ணு மட்டும் வந்து உன் கார்ல விழுந்து மயக்கம் போடலன்னா நீ அந்த பொண்ணை கரெக்டா கிட்னாப் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறியான்னு கேட்க, இப்ப நீ என்னதான் சொல்ல வரேன்னு ஹீரோவும் கேக்குறான். இங்க பாரு தேவையில்லாதெல்லாம் பேசாம நான் சொல்றது மட்டும் செய், நீயா ஒரு முடிவு பண்ணி ஏதாவது செஞ்சு பிரச்சனையை கொண்டு வந்துடாதுன்னு அந்த லேடியும் சொல்ல, அதுக்கு ஹீரோவும் இங்க பாரு இனிமேல் நான் என்ன பண்ணுங்கிறத நானே முடிவு பண்ணிக்கிறேன், எனக்கு தெரியும் இதை நம்ம பொண்ணுக்காக தான் பண்றோம்னு, ஆனா இது ஒரு தப்பான வழிங்கிறதும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். பேசி முடிச்சுட்டு ஹீரோ உள்ள வர, மயக்கத்துல இருந்த அந்த பொண்ணு எந்திரிச்சு பேய் மாதிரி நின்னுட்டு இருக்கா. இப்படி இந்த பொண்ணு நின்னுட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோவும் பயந்து கீழே விழுந்து, ஐயோ நீ என்ன பயமுறுத்திட்டேன்னு சொல்ல, அந்த பொண்ணு முறைச்சிக்கிட்டே ஹீரோ கிட்ட வர இவன் பயந்து பின்னாடி போறான். இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு வந்தது என்னமோ இவன் தான், ஆனா இந்த பொண்ணை பார்த்து இவனே பயப்படுறான். அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட தலை வந்து சொல்லுங்கன்னு சொல்ல, ஹீரோவும் என்னத்த சொல்றதுன்னு கேக்குறான். நான் சொல்லுங்கன்னு சொன்னேன்னு அந்த பொண்ணு அதட்ட, ஹீரோ என்ன பத்தியான்னு கேக்குறான். அப்ப அந்த பொண்ணு அங்க டேபிள் மேல இருந்த கைத்தை பார்த்துட்டு, ஆமா இந்த கயிறு எதுக்குன்னு கேக்குறா. ஹீரோவும் இதுவா துணி காய போடுறதுக்கு கட்டுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, ஆமா இப்ப நீ நல்லா இருக்கலன்னு கேக்குறான். ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு அந்த பொண்ணு கேட்க, இல்ல சும்மா தான் உனக்கு ஏதாவது அடிக்குது பட்டிருக்கான்னு கேட்டேன்னு சொல்றான். இப்ப எனக்கு இது முக்கியமா படலன்னு ஹீரோ கிட்ட வந்து, நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லல, சொல்லுங்கன்னு சொல்றா. அதனால ஹீரோவும் அப்படியே தயங்கிட்டு, நான் வந்து ஆரம்பிக்கிறேன், உன்னை பத்தி நான் கேட்கல, என்ன பத்தி சொல்லுங்கன்னு சொல்றா. என்னது உன்னை பத்தியான ஹீரோ முழிக்க, என்ன பத்தி தான், நான் யாருன்னு அந்த பொண்ணு கேட்கறா. அதுக்கு ஹீரோவும் உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையான்னு கேட்க, ஆமா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்றா. சரி இப்போ உனக்கு எப்படி இருக்குன்னு ஹீரோவும் கேட்க, நீ ஏன் என்கிட்ட சம்பந்தமே இல்லாத கேள்வியா கேட்டுட்டு இருக்க, நான் தான் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றேன்ல, ஆமா நீ எனக்கு என்ன வேணும்னு அந்த பொண்ணு கேட்க, அதுக்கு ஹீரோவும் நானான்னு சொல்லிட்டு, ஆமா நீ எதுக்கு ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு இப்ப அது முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பேப்பர்ல வரைஞ்ச ஒரு டிராயிங் இருக்கு. அந்த டிராயிங்ல ஒரு குட்டி பொண்ணு அவளோட அப்பாவோட கையை பிடிக்கிற மாதிரியும் அதுல டேர் அப்பான்னு போட்டிருக்கு. இதை பார்த்து இந்த பொண்ணு நீ தான் என்னோட அப்பாவான்னு கேட்கறா. இதை கேட்ட ஹீரோவுக்கு பரவாயில்லையே இவ்வளவு ஒரு நல்ல பாயிண்டா சொல்லிட்டானு, ஆமா நான் தான் உன்னோட அப்பான்னு பயங்கரமா சிரிச்சுட்டே சொல்றான். இதை பார்த்து அந்த பொண்ணு இப்ப எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க, உன் பொண்ணுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றேன், நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, இதை கேட்டதும் ஹீரோ அமைதியாகிடுறான். ஆமா என்னோட பேரு என்னன்னு அந்த பொண்ணு கேட்கறா. ஹீரோவும் உன்னோட பேரு ஹியான்னு சொல்றான். எங்க என்ன அந்த பேரை சொல்லி கூப்பிடுன்னு சொல்ல, ஹீரோவும் ஹியா அப்படின்னு கூப்பிடுறான். அந்த பொண்ணு ஆமா எனக்கு எப்படி பழசெல்லாம் மறந்து போச்சு, என் தலையில ஏதாவது அடிபட்டுருச்சா இல்ல கீழே விழுந்துட்டுனா எனக்கு என்னாச்சு, எதனால எனக்கு எல்லாம் பழசு மறந்து போச்சுன்னு கேட்கறா. அதுக்கு ஹீரோவும் இப்படிதான் உனக்கு சில டைம் ஆகும், அதுவே தானா சரியாயிடும்னு சொல்ல, ஏன் எனக்கு டெம்னீசியாவா, அதனாலதான் எனக்கு மெமரி வந்து போகுதான்னு ஹீரோ கிட்ட வந்து, உண்மையால நீ தான் என்னோட அப்பாவான்னு கேட்கறா. கேட்டுட்டு
உடனே எனக்கு சாப்பாடு ஏதாவது வேணும் பசிக்குதுன்னு சொல்ல ஹீரோவும் அந்த பொண்ணுக்கு உண்மையான பழசெல்லாம் மறந்துடுச்சா இல்ல நம்ம கிட்ட நடிக்குதான்னு யோசிச்சுக்கிட்டே சாப்பாடு வாங்க கிளம்பிடுறான். அப்போ ஹீரோ வெளியில போறத அங்க இருந்த ஒரு ஆளு பாக்குறான். இங்க இந்த பொண்ணு ஹீரோவோட வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்க ஹீரோவோட ஃபேமிலி போட்டோ இருக்கு, அதை தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ கரெக்டா ஹீரோவும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கூப்பிடுறான். இந்த பொண்ணும் போய் ஹீரோ வாங்கிட்டு வந்ததை பார்த்துட்டு இதுதான் சாப்பாடான்னு கேட்க ஹீரோவும் நான் ரைஸ் வாங்க மறந்துட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நான் நாளைக்கு வீட்லயே சாப்பாடு ரெடி பண்ணி தரேன்னு அவனே வாங்கிட்டு வந்ததை ஓபன் பண்ணி கொடுக்க அந்த பொண்ணு இதுவும் நல்லா தான் இருக்குன்னு சாப்பிடுறா. ஆனா நான் சாப்பிடுறேங்கிறதுக்காக நாளைக்கும் இதையே வாங்கிட்டு வந்து கொடுக்க கூடாது, நாளைக்கு எனக்கு வீட்லயே சமைச்சு கொடுங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். நீங்க சிகரெட் பிடிச்சிங்களான்னு கேட்கறா. ஹீரோவும் அமைதியா இருக்க எனக்கு இந்த ஸ்மெல் எல்லாம் பிடிக்காது, வேணும்னா நான் தூங்குனதுக்கு அப்புறம் கூட நீங்க ஸ்மோக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோவோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணுங்கிற மாதிரியான ரியாக்ஷன் தான் ஹீரோவோட ஃபேஸ்ல இருக்கு. அடுத்து ஹீரோ ஒரு நம்பருக்கு கால் பண்ணிட்டு இருக்கான். அது இந்த ஹியாவோட அப்பாவுக்கு தான் கால் பண்றான் போல. அப்படியே இந்த பக்கம் இந்த ஹியாவோட வீட்டை தான் காட்டுறாங்க. ரொம்ப அமைதியா இருக்கு, போன் அடிக்கிற சத்தம் மட்டும் தான் கேக்குது, யாரும் போனை எடுக்கல. ஹீரோவும் இவங்க குழந்தை காணாம போயிருக்கான இவங்க கால் பண்ணா கூட அட்டன் பண்ண மாட்டாங்களேன்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். போன சீன்ல கூட ஒரு ஆளை காட்டினாங்கல்ல, அந்த ஆளு ஹீரோ போறதை பார்த்துட்டு ஹீரோவோட வீட்டுக்குள்ள போக ட்ரை பண்றான். அப்போ கரெக்டா அங்க ஹீரோ வந்து யாரு நீ இங்க என்ன பண்றேன்னு கேக்குறான். நான் இந்த பழைய பொருள் எல்லாம் எடுக்கிறவன்னு சொல்ல ஹீரோவும் கீழே அவனோட வண்டியை பார்த்துட்டு அவன் சொல்றது உண்மைதான் போலன்னு அவனை விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோ உள்ள வந்து பார்க்கும்போது ஹியா நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்ப அந்த ரூம்ல அவன் பொண்ணோட சின்ன வயசு போட்டோ இருக்கு. இதை பார்த்து இவ கேள்வி கேட்ட பிரச்சனை ஆயிடுமேனு ஹீரோ அழுங்காம அங்க இருக்க போட்டோ எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு போட்டோ ஆல்பமும் இருக்கும், அதை தேடி எடுத்துட்டு அதை மறைச்சு வைக்கிறதுக்காக போறான். அப்ப என்ன நினைச்சான்னு தெரியல, அவங்க கிட்ட இருக்க ஆல்பத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான். இந்த ஆல்பம் ஃபுல்லா அவன் பொண்ணு போட்டோ தான் இருக்கு. அதுல ஒரு போட்டோ அவன் பொண்ணு ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இப்பதான் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஹீரோவோட பொண்ணுக்கு ஹீரோ மேல ரொம்பவே பாசம். ஹீரோ வேலை செய்யற பக்கம் போய் எப்பவும் அவன் அப்பா கூட தான் இருப்பா. சாப்பிடும்போது கூட அப்பா நீங்க நல்லா சாப்பிடுங்க, அப்பதான் நீங்க வேலை செய்ய முடியும்னு சொல்வா. ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் பண்ணும்போது தான் ஹீரோவோட பொண்ணுக்கு லுக்கிமியா இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க. அப்போ டாக்டர் ஹீரோ கிட்ட உங்க பொண்ணுக்கு இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு, இதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா கண்டிப்பா கியூர் ஆயிடும், அதுக்கு போன் மாரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், டோனர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்னு டாக்டர் சொல்லிருப்பாரு. இப்ப வரைக்குமே ஹீரோவோட பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கா. இப்ப ஹீரோ அதெல்லாம் நினைச்சதா பயங்கரமா அழுகுறாரு. அடுத்த நாள் ஹீரோ அந்த ஹியாவுக்காக சமைச்சு கொண்டு போய் சாப்பிட கொடுத்தா அதை திருப்பி திருப்பி பார்த்துட்டு என்னது இதையெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு அந்த ஹியா சொல்றா. நீ சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும்னு ஹீரோ ஊட்டி விட்டு போக அந்த பொண்ணு தட்டி விட்டுட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறா. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு பாக்கெட்டை பார்த்துட்டு என்ன இது எக்ஸ்பைரி ஆகி 4 வருஷம் ஆகுது, இப்படி எக்ஸ்பைரியான பொருளை சமைச்சு கொடுத்து சொந்த பொண்ணையே கொல்ல பாக்குறியான்னு கேட்க அதுக்கு ஹீரோ உனக்கு இன்னைக்கு என்ன டேட்னு எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறான். ஏன் பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு காலண்டர் பார்த்தா டேட் கூடவா தெரியாதுன்னு ஹியா சொல்றா. அதுக்கு ஹீரோவும் அப்படியா சரின்னு சொல்லிட்டு அந்த பாக்கெட்ல இருக்க டேட் மட்டும் தான் எக்ஸ்பைரி ஆயிருக்கு, அதுல இருக்க பொருள் நல்லா தான் இருக்குன்னு ஹீரோ சொல்றான். இப்போ வேலை இல்லாம தான் இந்த எக்ஸ்பைரி டேட் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, இத்தனை நாளா நீ இதை இப்படி சாப்பிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கியான்னு கேட்க ஹீரோவும் ஆமா, ஆனா பாரு நம்ம 2 பேரும் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கும்னு. இல்ல எனக்கு இது வேண்டாம், வேற ஏதாவது வேணும்னு சொல்றா. ஃபர்ஸ்ட் நீ இதை சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும்னு ஹீரோ ஊட்டி விட வர ஹீரோவோட தலையிலேயே டொம்முன்னு அவ கையில் இருந்த ஸ்டிக்கை வச்சு ஒரே அடி. ஹீரோவால வலி தாங்க முடியல. இது ஒண்ணு மூங்க குச்சி இல்ல, இதுல அடிக்காத பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்ல அது தெரிஞ்சுதான் நான் அடிச்சேன்னு சொல்லிட்டு ஆமா இது என்னோட வீடு தானான்னு கேக்குறா. நீயே போய் பாரு அதுதான் உன்னோட ரூம்னு ஹீரோ சொல்றான். இந்த ரூம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது என்னோட வீடாங்கிற சந்தேகமே வந்துச்சுன்னு டப்புன்னு கதவை க்ளோஸ் பண்ண இதை பார்த்த ஹீரோக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. இவளன்ட்டு அங்கிருந்து ஒரு டவல் எடுத்து அடிக்க போற மாதிரி போக கரெக்டா ஹியா கதவை திறந்து என்னன்னு கேக்குறா. ஹீரோவும் ஒண்ணும் இல்ல நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு குளிக்க போலாம்னு அதான்னு சொல்ல ஆமா இங்க இருந்து போட்டோ எல்லாம் எங்கன்னு ஹியா கேட்க போட்டோவா அது வீட்டை கிளீன் பண்ணலாம்னு அந்த போட்டோவை எடுத்து வேற பக்கம் வச்சிருக்கேன்னு சொல்றான். ஹியாவும் அந்த இடத்த தொட்டு பார்த்துட்டு நல்லா சுத்தமா கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறா. ஹீரோவுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஆமா இந்த ரூம்ல இருக்க புக்கு மட்டும் தானே இல்ல வேற எங்கேயாவது புக்கு இல்ல நியூஸ் பேப்பர் ஏதாவது இருக்கான்னு ஹியா கேக்குறா. இங்க இருக்கிறது மட்டும் தான் வேற எங்கேயும் எதுவும் இல்லன்னு ஹீரோ கத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பொருள் வாங்க வெளியில போறேன், நான் போயிட்டு வர வரைக்கும் இதுல ஏதாவது கார்ட்டூன் பார்த்துட்டு கொடுத்துட்டு ஹீரோ கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் கடையில வந்து பொருள் வாங்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து சிகரெட் பிடிக்கலாம்னு போறான். அப்போ அந்த ஹியா பொண்ணு சொன்னதுதான் இவனுக்கு ஞாபகம் வருது. அவளுக்கு இந்த சிகரெட் ஸ்மெல் எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிருப்பாள், அதை நினைச்சு பார்த்துட்டு சிகரெட் குடிக்காம திரும்ப வச்சிடுறான். அப்ப ஹீரோ ஒரு பிளாஸ் பேக்க நினைச்சு பாக்குறான். ஹீரோ அவன் பொண்ணு கூட ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவனை மீட் பண்றதுக்காக ஒரு லேடி வந்திருக்காங்க. அது ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃப் தான் போல. நீ எதுக்காக இங்க வந்தேன்னு ஹீரோ கேக்குறான். அதுக்கு அந்த லேடியும் நீ எல்லா டைம் இங்கேயே இருந்தா வேலைக்கெல்லாம் போக மாட்டியான்னு கேக்குறா. வேலை இருக்கிற டைம்ல போயிட்டு இல்லாத டைம்ல இங்க தான் இருப்பேன்னு சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல எதுக்காக இங்க வந்தேன்னு கேக்குறான். நாம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, உங்ககிட்ட கேட்கறதுக்கு இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் தான் இருக்கான்னு அந்த லேடியும் சொல்ற. 3 வருஷம் கழிச்சு இப்பதான் நீ வந்திருக்க, ஆனா உடம்பு சரியில்லாத நம்ம பொண்ணு நின்னு 5 நிமிஷம் கூட நீ பாக்கல. அதுக்கு அந்த லேடி எந்த பதிலும் சொல்லாம ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு என்ன பண்ண போறேன்னு கேக்குறா. அதை நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும்னு அவ சொல்றா. நீ யாரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்ட, இப்ப வந்து பணத்துக்கு என்ன பண்ண போறேன்னு அக்கறையா கேக்குற. நான் லோன் கூட வாங்குறேன், இல்ல வீட்டுக்கு கொடுத்த டெபாசிட் பணத்தை கூட வாங்குவேன், இல்ல என்னோட ஆர்கன்ஸ் வித்து கூட ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டுவேன், என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுவேன் போதுமானு பயங்கரமா சத்தம் போட அதுக்கு அந்த லேடியும் இந்த போட்டோல இருக்க பொண்ணை நல்லா பாரு, இந்த பொண்ணை வச்சுதான் நம்ம பொண்ணோட ஹாஸ்பிட்டல் பில்ல கட்ட போறோம்னு சொல்றா. ஏன்னா ஹியா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, அவளை கிட்னாப் பண்ணி நம்ம பணம் கேட்டா கண்டிப்பா அவளோட பேரண்ட்ஸ் பணத்தை கொடுத்துருவாங்க, நாமளும் நம்ம பொண்ணோட ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டிடலாம்னு ஹீரோவோட எக்ஸ் வைஃப் சொல்ல ஹீரோவும் அவனோட பொண்ணுக்காக ஓகே சொல்லிருப்பான். இப்போ அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே அவனோட எக்ஸ் வைஃபுக்கு தான் கால் பண்றான். அந்த பொண்ணு வீட்டுல தானே இருக்கா, நீ அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுனியான்னு கேக்குறா. இல்ல அவங்க காலே அட்டன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல நீ கரெக்டான நம்பருக்கு தானே கால் பண்ணேன்னு கேக்குறா. ஆமா நானும் தொடர்ந்து கால் பண்ணிட்டே தான் இருக்கேன், ஆனா அவங்க அட்டன் பண்ணவே இல்லைன்னு சொல்றான். சரி இப்ப நீ வீட்டுல தானே இருக்கேன்னு கேக்குறா. இல்ல நான் கொஞ்சம் வெளியில வந்திருக்கேன்னு ஹீரோ சொல்ல அந்த பொண்ணு தனி
தனியா விட்டுட்டு நீ வெளியில என்ன பண்றேன்னு கேக்குறா. நான் சமையலுக்கு பொருள் வாங்க வந்தேன்னு சொல்லிட்டு அப்பதான் ஹீரோ நோட் பண்றான் போன்ல நாய் குறைக்கிற சத்தம் கேக்குது. ஆமா நீ எங்க இருக்க? நம்ம பொண்ணு கூட ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு தானே சொன்னேன், இப்ப எங்க இருக்கன்னு ஹீரோ கேக்குறான். நம்ம பொண்ணு எல்லா டைமும் தூங்கிட்டே தான் இருக்கா, அதனாலதான் வெளியில வந்தேன்னு சொல்றா. இது கேட்ட ஹீரோவும் உன்ன நீ அம்மானு வேற சொல்லிக்கிறியான்னு கத்த ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃபும் காலை கட் பண்ணிடுறா. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே டாக்ஸி பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துடுறான். யாருக்கும் தெரியாம மறைஞ்சுதான் அவன் பொண்ணோட ரூமுக்குள்ளேயே போறான். அப்போ ஹீரோவோட பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கான். தான் பொண்ணை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றான். அப்போ அவன் பொண்ணோட யூரின் பேக் நம்பி இருக்கிறத பார்த்துட்டு அவனே மாத்த ட்ரை பண்றான். அப்ப யாரோ உள்ள வர மாதிரி சத்தம் கேட்க பெட்டுக்கடியை போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனா அங்க வந்தவங்க ஹீரோ பெட்டுக்கடியே தான் இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க. இவங்க பாத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அங்க இருந்து ஒரே ஓட்டம் தான். பின்னாடி ஒரு டாக்டரும் நில்லுங்கன்னு ஓடி வராங்க. வந்து உங்க பொண்ணுக்கு டோனர் கிடைச்சிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோ ஸ்டாப் ஆகுறான். உங்க பொண்ணுக்கு டோனர் கிடைச்சிட்டாங்க, ஆபரேஷன் பண்ணிடலாம். ஆனா ஹாஸ்பிட்டல் பில் இன்னும் கட்டாமலே இருக்கு, கட்டினீங்கன்னா தான் ஆபரேஷன் பண்ண முடியும்னு சொல்ல அதை நினைச்சு ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறான். அப்பதான் ஹியாவை வீட்டுல விட்டுட்டு வந்தது ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. உடனே அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் அந்த ஹியா பொண்ணு வீட்டை விட்டு வெளியில வந்து அங்க இருக்க ஒரு பேனர் பாக்குறா. அதுல இது ரீடெவலப்மெண்ட் ஏரியா, அங்க யாரும் இருக்க கூடாதுன்னு போட்டிருக்கு. ஆனா நாம ஏன் இங்க இருக்கோம்னு யோசிச்சுட்டு அப்படியே அந்த ஏரியாவை சுத்தி பார்த்துட்டு அந்த ஏரியாவே ஒரு மேப்பா வரைஞ்சிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு பயங்கரமா பசிக்குது. அவர் ஏன் இன்னும் வரல, அவர் வர்றதுக்குள்ள நான் பசிலேயே செத்துருவோம் போலேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் அவசரமா டாக்ஸி விட்டு இறங்கி வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். ஹீரோ ஓடி வந்ததுல அவனுக்கு பயங்கரமா மூச்சு வாங்குது. அங்க இருந்து ஒரு பெஞ்ச் மேல படுத்துறான். அப்ப ஹீரோ ஹியாவை பார்த்து இங்க பாரு நான் சமைக்கிறதுக்கு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்ல அப்ப ஹீரோவை ஒரு மாதிரி பாக்குறா. அதுக்கப்புறம் சமைச்சு கொடுத்து அந்த பொண்ணு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து அந்த ஹியாவோட வீட்டை தான் நோட்டம் விடுறான். அந்த ஹியாவோட வீடு ரொம்பவே அமைதியா இருக்கு. இவங்க குழந்தைய காணும், இவங்களால எப்படி இப்படி தூங்க முடியுதுன்னு யோசிக்கிறான். அடுத்த நாள் இந்த ஹியா பொண்ணு நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ல வாசம் வருது, நான் வேற ட்ரெஸ் மாத்த போறேன்னு ஹீரோவோட பொண்ணு ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்கா. இது பார்த்தா என்னோட ட்ரெஸ் மாதிரியே தெரியல, இது நிஜமாவே என்னோட ட்ரெஸ் தானு கேக்குறா. ஆமா இது எல்லாமே உன்னோட ட்ரெஸ் தான், இந்த இதை போட்டுக்கு இது உனக்கு நல்லா இருக்கும்னு ஹீரோ ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோ இந்த ஹியா பொண்ணுக்கு அவன் பொண்ணோட கிளிப் ஒன்று எடுத்து குத்தி விட்டுட்டு இப்பதான் நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கேன்னு சிரிக்கிறான். பார்க்க ரொம்ப காமெடியா குத்தி விட்டுருக்கான். இதை பார்த்து ஹியா கடுப்பாக அந்த பக்கம் ஹீரோ சிரிச்சுட்டே இருக்கான். அப்போ அந்த ஹியா பொண்ணு அவளோட கையை பார்த்துட்டு நீ என்ன அடிப்பியா என்னன்னு கேட்க அப்பதான் ஹீரோ அவளோட கையை பார்க்கறான். அவன் ரெண்டு கையிலையும் பயங்கரமா அடிச்ச தழும்பு தெரியுது. என்னது இதுன்னு ஹீரோவும் ஷாக்கா பார்த்துட்டு இதுவா உனக்கு ஞாபகம் இல்லையா, ஒரு டைம் முன்ன தேன் குழவி கடிச்சிருச்சு, அதனாலதான் இப்படி தழும்பா இருக்குன்னு சொல்லி சமாளிக்க அந்த பொண்ணு இதை நம்பின மாதிரி தான் தெரியுது. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த ஹியா பொண்ணு ஐ மிஸ் யூ அப்பான்னு சொல்ல வச்சு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அதை அந்த பொண்ணோட அப்பாவுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்றா. உடனே அந்த ஹியா கிட்ட நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் உன்னோட ஞாபகம் வந்தா நான் இதை கேட்டா எனக்கு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும், அதனால ஐ மிஸ் யூ அப்பான்னு சொல்லுன்னு சொல்றான். நிஜமால நீ வேலைக்கெல்லாம் போவியா, இது வரைக்கும் நீ வேலைக்கு போனதை நான் பார்த்ததே இல்லையேன்னு சொல்றா. அது நான் நைட் ஷிஃப்ட் தான் போவேன், சரி ட்ரை பண்ணலாமா, ரெக்கார்ட் பண்ணலாம், இங்க சொல்லு ஐ மிஸ் யூ அப்பான்னு சொல்லுன்னு சொல்றான். அந்த பொண்ணு அப்பான்னு மட்டும் தான் சொல்றா, அதுக்கு மேல அவளுக்கு வர மாட்டேங்குது. ஏன் முன்னாடியே உட்காந்துட்டு மிஸ் யூன்னு சொல்ல சொன்னா நான் எப்படி சொல்லுவேன்னு அந்த ஹியா கேக்குறா. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் இதை வேலை செய்யும் போது கேட்கறதுக்குன்னு சொல்ல அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா. ஆனா மெதுவா பேசுறதுனால ஹீரோ அவளை பிடிச்சி கிள்ளி விட வழியில அப்பான்னு அவளும் சத்தமா சொல்லிடுறா. இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு ஹீரோ சந்தோஷப்பட ஆனா ஹீரோ ஹியாவை கிள்ளுனதுனால ஹியாவுக்கு வலிச்சிருக்கும். அதனால ஹீரோவை அடிக்க வர ஹீரோ கேட்ட ஓபன் பண்ணி உள்ள போய் க்ளோஸ் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஹியா சொன்னா அந்த அப்பாங்கிற வார்த்தையை திரும்ப போட்டு கேட்கறான். அப்பா அவனுக்கு அவன் பொண்ணோட ஞாபகம் வருது. அவன் பொண்ணை நினைச்சு அழ ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோ இந்த ஹியா பொண்ணு நிம்மதியா அழ கூட விட மாட்டேங்குது. ஹீரோவை அடிச்சே ஆகணும்னு கேட்ட ஓபன் பண்ணுங்கன்னு தட்டிட்டே இருக்கு. ஹீரோவும் கேட்ட ஓபன் பண்ண அந்த பொண்ணு அடிக்க கரெக்டா அது ஹீரோவோட தலையிலேயே பட்டுருது. ஹீரோவுக்கு பயங்கரமா வலிக்குது போல தலையை பிடிச்சிட்டு அப்படியே குனிஞ்சுக்கிறான். இதை பார்த்த ஹியா ஏன் ரொம்ப வலிக்குதா அழுவுறீங்களான்னு கேட்கறா. ஹீரோ அவன் கண்ணை தொடச்சிட்டு இல்ல நான் அழுவலன்னு சொல்ல நீங்க அடிச்சதுக்கும் நான் அடிச்சதுக்கும் சரியா போச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறா. அடுத்த நைட்டு ஹியா தூங்குனதுக்கு அப்புறமா அவளுக்கு சாக்ஸ் எல்லாம் போட்டு விட்டு போத்தியெல்லாம் விட்டுட்டு ஹீரோ வெளியில வந்து காலையில ரெக்கார்ட் பண்ணதை தான் கேட்டுட்டு இருக்கான். இந்த ஹியா பொண்ணு பேசுனது கேட்டு இவனும் சிரிக்கிறான். மறுபடியும் ஹீரோ இந்த ஹியாவோட வீட்டுக்கு தான் கால் பண்றான். இப்போ மொபைல் ஆஃப்னு வருது. உடனே மெசேஜ் டைப் பண்றான், இப்படி உங்க பொண்ணு என்கிட்ட தான் சேஃபா இருக்கான்னு. அப்போ காலையில ஹியாவோட கையில நிறைய தழும்பு இருக்கிறத பார்த்தான்ல, அதை நினைச்சு பார்த்துட்டு மெசேஜ் அனுப்பாம விட்டுறான். அதனால அங்க நேர்லயே போய் அங்க என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம்னு கிளம்புறான். அப்போ அங்க கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹியாவோட வீட்டு பக்கமா ஆம்புலன்ஸ் போறத பாக்குறான். ஹீரோ இங்க இதை பார்த்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோவோட வீட்டுக்கு வெளியில யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. உள்ள ஹியா நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோ அந்த ஹியாவோட வீட்டுக்கு போய் பார்க்கறான். அங்க போலீஸ் ரிப்போர்ட்டர்னு நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஹீரோவும் இங்க என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு இருக்க. அந்த பக்கம் ஹீரோவோட வீட்டுல கதவை யாரோ உடைக்கிறாங்க. அந்த கதவை உடைக்கிற சத்தத்துல ஹியாவும் கண்ணு முழிச்சு எந்திரிச்சிடுறா. அப்ப யாரோ கதவை ஓபன் பண்ணிட்டு உள்ள வராங்க. இதை பார்த்து ஹியா பயந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹியாவோட வீட்டுல இருந்து 2 டெட் பாடியை வெளியில எடுத்துட்டு வராங்க. இதை பார்த்து இங்க ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்க. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை அண்ட் see you tomorrow. Thank you.